அம்மா, என்னம்மா? என்னது கையில் வித்தியாசமாக இருக்குது காய் எதமோ? இது நீ சாப்பிட்டதே இல்லையா? இல்லையே. இதுதானே உனக்கு தொப்பை குறைக்கிறதுக்காக நான் எப்போ பார்த்தாலும் செஞ்சு கொடுப்பேன். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. அப்படியா? என்ன காய் இது? பேர் என்ன? இதுதான் குண்டு சொரக்கான்னு சொல்லுவாங்க. அப்படியா? நம்ம பிளேட்லேயே சாப்பிட்டனால காய் பார்த்தா வித்தியாசமாக இருக்குது. அந்த சொரக்கான முள்ளு முள்ளாக வரும், அது இல்லையா? அது பீக்கங்காய். இதுதான் சொரக்காயா? சொரக்காய். இது குண்டு சொரக்கா. இதை சாப்பிட்டா தொப்பை வர்றவங்களுக்கும் தொப்பை வராது. வாரத்துக்கு 2 நாள் சேர்த்திக்கணும். சரி, இப்போ நைட்டு இதை வச்சு என்ன பொரியலா? பொரியல் இல்லை, இதை வச்சு இட்லிக்கு சாம்பார் கடைய போகிறேன். தக்காளி எல்லாம் போட்டு சாம்பார் கடைய போகிறேன். சரி சரி சரிங்க, பார்க்கலாம். அம்மா, இது என்ன மேலே இருக்க தோலை சீவி எடுத்துடணுமா? இது ரொம்ப கெட்டியாக இருக்கும்ப்பா. பார்த்தியா? இதெல்லாம் சீவி எடுத்துடணும். இதை சீவி எடுத்து பாரு, இந்த மாதிரி வச்சுக்கணும். அது உள்ள அந்த இது கொட்டையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் என்ன பண்ணணும்? இதெல்லாம் வெந்துடும். அதெல்லாம் அப்படியே போட்டு போடுறதா? குட்டி குட்டியா அப்படியே நறுக்கி நான் அப்படியே தான் போடுவேன். நான் தனியாக எடுக்க மாட்டேன். அந்த தோல் மட்டும் எடுத்தா போதும்? தோல் மட்டும் எடுத்தா போதும். ஓகே. இப்போ பாருங்க, இந்த மாதிரி குட்டி குட்டியாக லேஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இது அது உள்ளுக்குள்ளே, இந்த காய் உள்ளுக்குள்ளே இருக்கிற விதை பார்த்தீங்களா? இது எப்படி பாருங்கள், இப்படி அழுத்தினா பஞ்சு மாதிரி இருக்குது. நான் இதையும் சேர்த்திக்குவேன். இதையும் சேர்த்தி நல்லா விசில் விட்டுக்குவேன். 5 பச்சை மிளகா, தக்காளி. எங்கள் வீட்டில் தக்காளி நிறைய சேர்த்தணும். பாருங்கள், 5-6 தக்காளி சேர்த்திருக்கேன். இட்லிக்கு நிறைய குழம்பு ஊற்றி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில். இது 4 பேருக்கு உண்டான பொருள். எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்தி ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். அந்த குக்கரில் எண்ணெய் கிண்ண எதுவும் சேர்த்துட்டா இல்லையா? விளக்கெண்ணமும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துனா போதும். இல்லை, இப்போ போட்டிங்களா? இதுக்கு முன்னாடி எதுவுமே சேர்த்தல? வெறும் குக்கர் தான், அவ்வளோதான். தண்ணியே கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்தணும். ஏன்னா இதே தண்ணி காய் தான், நிறைய தண்ணி விடும். அதனால தண்ணியே கம்மியாக சேர்த்துனா போதும். தக்காளியை பாருங்க, குட்டி குட்டியாக அரிஞ்சு போட்டுக்கணும். பாருங்க, இந்த தக்காளி இப்படி தான் நான் போடுவேன். ஏன்னா இந்த விதை எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்காது. இந்த விதையெல்லாம் உதுத்து விட்டு தான் போடுவேன். முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்குவேன். அவ்வளோதான், சும்மா கொஞ்சமா போதும், அவ்வளோதான். சரிம்மா, ஒரு காய் ஃபுல்லாக வெட்டினீங்க, இவ்வளோதான் வந்துச்சா காய்? இல்லை, பாதி தான் போட்டிருக்கேன். பாதி நாளைக்கு காலையில் நான் ஜூஸ் போட்டுக்குவேன். இது என்ன? கொஞ்சமா, நீ கிண்டல் பண்ணக்கூடாது. சரி சொல்லுங்க. இது விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய். இது எத்தனை? கொஞ்சமா, சும்மா 1 டீஸ்பூன் போட்டால் போதும். மஞ்சத்தூள் பாருங்க, ஒரு பிஞ்சு அளவுக்கு, இந்த அளவுக்கு போட்டால் போதும், அவ்வளோதான். 4லேருந்து 5 விசில் விட்டால் போதும். கொஞ்சமா தண்ணி, அவ்வளோதான். போதும். எல்லாம் வேண்டியது இல்லை, அப்படியே வேண்டியது இல்லை. அப்படியே விசில் வைக்கிறதானா? பூமாரி விசில் வரும், போதும். A few moments later. 4 விசில்னு சொன்னேன். இவன் போனை பார்த்துட்டு விட்டுட்டா 5 விசில் ஆகி போச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா வெந்திருக்கும். பாருங்க எப்படி வெந்திருக்கு பாருங்கதா. சும்மா உடனே திறக்கக்கூடாது. விசில் ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் திறக்கணும். எப்படி வெந்திருக்கு பாருங்க. காய் இப்படி நசுக்குனாலே நல்லா மசிஞ்சிருச்சு. இப்படி நான் கொஞ்சமாக தான் தண்ணி விட்டேன். எத்தனை தண்ணி இருக்குது பாருங்க. தக்காளி, பச்சை மிளகா எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். 1லிருந்து 5 கரண்டி எண்ணெய். இந்த எண்ணெய் சுத்தமான கடலை எண்ணெய். கடுகு கொஞ்சமாக, ஒரு பிஞ்சளவுக்கு கடுகு, ஒரு 2-3 கடலைப்பருப்பு, அவ்வளோதான். இந்தளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 10-15 சின்ன வெங்காயம், மிளகா, வரமிளகா, அதில் 4 பச்சை மிளகா போட்டிருக்கு. இதில் ஒரு 5-6 வரமிளகா நல்லா குட்டி குட்டியாக கிள்ளி வச்சுருக்கேன், சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை. இப்போ அந்த குக்கரில் நம்ம உப்பே போடலாம்ல? ஆமாம், இது கடையும் போது உப்பு போடணும். இப்போ கூட உப்பு போடக்கூடாது. இப்போ தாளிக்கும் போது கூட உப்பு போடக்கூடாது. இதில் இருக்கிற பச்சை மிளகாவை அப்படியே நைஸாக எடுத்து இதுக்குள்ளே சேர்த்துக்கணும். பாருங்க,
அது காய் போடும்போது ஒட்டுக்கா போடக்கூடாதா? போடக்கூடாது. இந்த சட்னி வாரத்தில் 2 நாள் 6 மாதம் தொடர்ந்து சேர்த்துக்கிட்டா தொப்பை அழகா குறையும். வாரத்தில் 2 நாள் சேர்த்துக்கணும். இப்போ இந்த வேக வச்சதை பாருங்க, இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றணும். ஓரளவுக்கு வற்றினா போதும். சுத்தமாக வற்றினா அப்புறம் நம்ம கடைய முடியாது. 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கிளறி விடணும். இல்லைன்னா அந்த தக்காளியெல்லாம் போய் அடிபிடிச்சிக்கும். பாருங்க, ஓரளவுக்கு தண்ணி வத்திருச்சு, போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த தண்ணியை வடிகட்டிடலாம். தண்ணி வடிகட்டணும். இந்த குக்கர்லயே பாருங்க இந்த அளவுக்கு வடிகட்டிடணும். சுடுதா கையே? ஆமா ஆமா, ஆவி போடுதல்ல. மந்திரவாதி குடியிருந்து ஓட்டிடுவோம் ஆவியா? ஓட்டிடலாம். நம்ம வயிற்றுக்குள்ள போனதும் ஓட்டிடலாம். பாருங்க, இப்போ இந்த அளவுக்கு இருக்கா? பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும், இல்லைன்னா கடைய முடியாது. இப்போ உப்பு போட்டு கடைஞ்சிடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு உப்பு சேர்த்திக்கணும். உப்பு சேர்த்திட்டு இப்போவே கடையணும். சூடாகவே கடைஞ்சாதான் நல்லா இருக்கும், நல்லா மசிஞ்சு வரும். உப்பும் அதே மாதிரி தான், கடையும் போது உப்பு சேர்த்திக்கணும். சும்மா உப்பு சேர்த்திட்டு மொல்லமாக கடையலான்னா கடையவே முடியாது. இப்போவே நம்ம கடைஞ்சிடலாம். துணி வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சி. நல்லா ஸ்மெல் வருதா உனக்கு? இப்போ வருது வாசம். சூடான இட்லி மேலே அப்படியே மிதக்க விட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். இப்போ கடைய தெரியாதவங்களோ மத்து இல்லை அப்படின்னு இருந்தாலோ இந்த சட்னி செஞ்சு 1 மணி நேரம் ஆற விட்டு மிக்சியில் சும்மா ஒரு 2 சுற்று விட்டுக்கிட்டா போதும், நல்லா மசிஞ்சு வந்துடும். பாருங்க, இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. இந்த கொஞ்சமாக தண்ணியை இது கூட நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். நம்ம செம்ம இட்லி கூட அப்படியே உள்ளுபடியே விழுந்து விளையாடலாம். பாருங்க, 4 பேருக்கு. எங்கள் வீட்டில் இந்த சட்னி நிறைய ஊற்றி சாப்பிடுவாங்க. அதனால் பாருங்க, இது எங்கள் வீட்டில் 4 பேர் அளவு.